ஹலோ வாட்ச் ஃப்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் ஃபாஸ்ட் ட்ராக்கோட டெனிம் கலெக்ஷன் அனலாக் வாட்ச் தான். ஸோ இந்த வாட்ச் வந்து இந்த எப்பயும் கொடுக்குற ஃபாஸ்ட் ட்ராக் உங்களோட டீமில் தான் கொடுத்துருந்தாங்க. தென் ஃபாஸ்ட் ட்ராக்கோட வாரண்டி கார்டு, மேனுவல் எல்லாமே. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நியூ வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வாட்ச் ரைட் இன்ஃபர்மேஷன், வாட்ச் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ்க்கு. வாட்சோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், இது ஒரு கேஷுவல் அனலாக் வாட்ச். ஃபாஸ்ட்டாக உங்களோட டெனிம் கலெக்ஷன் லைனப்பில் ஒரு டீசெண்டான கேஷுவல் வாட்ச். ஃபாஸ்ட் ட்ராக்கில் நிறைய கேஷுவல் லைனப் மாடல்ஸ் இருக்குது. பட் இந்த டெனிம் கலெக்ஷன் மாடல் மற்ற ஃபாஸ்ட் ட்ராக் மாடல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வைப் கொடுக்கும். அதோட ஸ்ட்ராப், அதோட டயல் டிசைன் எல்லாமே டோட்டலாக இந்த வாட்சோட டீட்டெயிலிங் வந்து கொஞ்சம் நீட்டாகவே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த வாட்ச் வந்து ஒரு டெனிம் தீம் உள்ள வாட்ச்னால எல்லா சைட்லேயுமே ஒரு டெனிம் ஒய்க் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஸ்ட்ராப்பில், தென் வாட்சோட டயல் இன்சைடில், தென் பக்கு எல்லாமே. எஸ்பெஷலி இதோட ஸ்ட்ராப் வந்து ஒரு டோட்டலாக ஒரு டெனிம் மெட்டீரியலை வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க, தென் இந்த இடத்துலையும். தென் பக்கிள் வந்து ஒரு கிளாசி பிளாக் கலர், ஒரு மேட் ஃபினிஷிங் கலர் இருக்குது. இதோட பெயிண்டிங் ஃபாஸ்ட் ட்ராக்கோட லோகோ. பேக் சைடில் வாட்சோட ஸ்ட்ராப்போட வித், வாட்சோட ஸ்ட்ராப் பேக் சைடில் ஃபாஸ்ட் ட்ராக்கோட பிராண்டிங். தென் கேஸ் பேக் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், ஸ்க்ரூடவுன் கேஸ் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் கேஸோட மெட்டீரியல் வந்து பிராஸ் வித் ப்ளூ கலர் பெயிண்டிங், கொஞ்சம் ஒரு டல் ப்ளூ கலர். தென் இந்த இடத்துல அந்த டெனிம் ஸ்வீட்ஸ்லாம் உள்ள ஒரு பட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது, டாப் அண்ட் பாட்டம்லேயுமே. அது ஒரு நல்ல ஒரு டெனிம் லுக் கொடுக்குது அண்ட் ஒரு விண்டேஜ் வைப்பும் கொடுக்குது. வாட்சோட டயல் இன்சைடில் ஒரு க்ரீம் கலர் டயல் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஃபாஸ்டாகோட பிராண்டிங் அது ஒரு ப்ளூ கலர். தென் ஹவர் மார்க்கிங்ஸ் எல்லாமே ஒரு கிளாசி பிளாக் கலரில் இருக்குது. ஹவர் அண்ட் மினிட் ஹேண்ட்ஸில் வந்து இந்த டெனிமோட ஸ்டிச் டைப்பில் ஒரு 2 ஸ்ட்ரைப் இருக்கிறத பார்க்க முடியும். தென் அதுவுமே அந்த செகண்ட் ஹேண்ட்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆரஞ்சில் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த இன்சைடில் இந்த ஸ்ட்ரைப்ஸ், அப்புறம் அந்த மேட் மார்க்கிங்ஸ் எல்லாமே ஒரு அந்த டெனிம் கிளாத்தில் இருக்க ஸ்டிச்சிங் மாதிரி தான் தெரியுது. ஸோ அதுவுமே ஒரு டீட்டெயிலிங் ரொம்ப நல்லாயிருக்கு. வாட்சோட பில்டு குவாலிட்டி ஃபாஸ்ட் ட்ராக்கோட டிப்பிக்கல் கேஷுவல் வாட்சஸ் அவங்க மேக் பண்ணுற மாதிரி தான் எதையும் மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு நீட்டான கேஷுவல் வாட்சுக்கு உள்ள பில்டு குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லோ குவாலிட்டியெல்லாம் யூஸ் பண்ணலை. அதோட ஸ்ட்ராப்பில் அந்த யூஸ் பண்ணியிருக்க அந்த டெனிம் கிளாத்தாக இருந்தாலும், இந்த ஸ்டிச்சிங் அதுவுமே இந்த ஹேண்ட்ஸோட மேட்ச் ஆகிற மாதிரி கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆரஞ்சு கலர். தென் அந்த ப்ளூ கலர் அதுவுமே இந்த கிளாத்தோட மேட்ச் ஆகிற மாதிரி. டோட்டலாக வந்து ஒரு டீசெண்டான கலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே 4 கலர் வேரியண்ட்ஸ் இருக்குது. பட் இந்த கலர் வேரியண்ட் வந்து கொஞ்சம் வைப்ரண்ட்டாகவே இருக்கும் மற்ற கலர் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அந்த ஸ்டிச்சிங்குமே ரொம்ப சாலிடாகவே இருக்குது. அந்த ஸ்ட்ராப்போட நல்ல ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருக்க மாதிரி. அந்த ஸ்ட்ராப் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது 2 சைட்லேயுமே. ரொம்ப சாஃப்ட் சைடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது இவங்க டெனிம் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஸ்டிஃப்னஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். உள்ளேயுமே ஒரு ஸ்லைட்டான குஷனிங் எஃபெக்ட் தெரியுது அண்ட் டியூரபுளாகவும் இருக்குது ஸ்ட்ராப்பு. அண்ட் வாட்சில் யூஸ் பண்ணியிருக்க கிளாஸ் வந்து அக்ரிலிக்கோ இல்லை ரெசின் மெட்டீரியலோ கிடையாது. அது வந்து ஒரு மினரல் கிளாஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாலிடாகவும் இருக்குது. வாட்சோட ஃபங்க்ஷன்ஸ் ஒரு பேசிக்கான அனலாக் வாட்ச் டைப் தான். டேட் விண்டோ எங்கேயுமே கொடுக்கல. டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. அந்த மூமெண்ட் நம்ம ஹேண்ட்ஸில் ஃபீல் ஆகிறது தெரியுது. அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்மூத்னஸ்மே ஒரு நல்ல மூமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தால் அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபாஸ்ட் ட்ராக் வாட்சஸில் சீக்கோ எப்சனோட மூமெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம இதுக்கு பிஃபோராக உள்ள வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம். வாட்சோட செகண்ட் ஹேண்ட்ஸுமே அந்த இண்டிசஸோட ஸ்ட்ரைட் லைனில் மேட்ச் ஆகுது. ஏன்னா அதுவுமே ஒரு நல்ல மூமெண்ட் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். எங்கேயுமே கவுண்டர் பேலன்ஸ் எஃபெக்ட்டும் இல்லை. வாட்சோட சைஸ் அண்ட் டிமென்ஷன்ஸ் லக் வித் 22 mm. அந்த ஸ்ட்ராப்லேயுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லக் டு லக் ஆல்மோஸ்ட் 50 mm. கேஸ் திக்னஸ் 10.4 mm. கேஸ் வித் 43.6 mm. வாட்சோட காயின் கம்பேரிசன். வாட்சோட ப்ரோஸ் வந்து இந்த வாட்சில் இவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த டயல் டிசைன், இது ஒரு டெனிம் கலெக்ஷன்னால் இது ஒரு கேஷுவல் வாட்ச். அந்த அப்பீல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த வாட்சோட ப்ரெசன்ஸுமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது. தென் இந்த வாட்சில் இவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த மெட்டீரியல், அந்த டெனிம் கிளாத்தில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஸ்டிச்சிங், அந்த லெதர் டிசைன்,
அப்புறம் அந்த இன்டீரியரில் அந்த டயலில் யூஸ் பண்ணியிருக்க அந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ், அப்புறம் அந்த டீட்டெயிலிங் கொடுத்துருக்க அந்த பட்டன்ஸ், ஸ்னாப் ஆஃப் பட்டன்ஸ் மாதிரி. தென் ஸ்க்ரூ டவுன் கேஸ் பேக். தென் இந்த வாட்சில் இவங்க யூஸ் பண்ணியிருக்க சீகோ எப்சனோட மூமெண்ட், டைம் அக்யூரசி, டியூரபிலிட்டி அதுவுமே ரொம்ப நல்லாவே இருக்கும். வாட்சோட ப்ரோஸ் எப்படி இதோட ஸ்ட்ராப்போ, தென் இதோட கான்ஸுமே ஒரு வகையில் இதோட ஸ்ட்ராப் தான். ஏன்னா அந்த ஸ்ட்ராப் வந்து ஓவர் டைமில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அழுக்காக நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஈஸியாக டஸ்ட்டெல்லாம் இது வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஆனால் இந்த இடத்துல அந்த ஸ்ட்ராப்போட எண்டுமே அந்த ஸ்ப்ரிங் பார் நம்ம மூவ் பண்ணும்போது அந்த வியர் அண்ட் டியர் ஆகிறது தெரியும் 2 சைட்ஸ்லையுமே. அதுவுமே இந்த இடத்துல ஒரு கான்ஸ் தான் இந்த வாட்சுக்கு. தென் இந்த வாட்சில் அந்த ஹவர் அண்ட் மின் ஹேண்ட்ஸோட டிசைன் வந்து ஒரு ஸ்ட்ரைப்பில் யூஸ் பண்ணியிருந்தாலுமே லியூம் ஃபங்க்ஷன் எங்கேயுமே கொடுக்கல. அதுவுமே இந்த வாட்சுக்கு வந்து ஒரு கான்ஸ் தான். வாட்சோட ரிஸ்ட் ஃபீல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. வெயிட்லெஸ்ஸாகவே ஃபீல் ஆகுது. எந்த இடத்துலையுமே ஹெவினஸ் ஃபீல் ஆகலை. ஆனால் அந்த ஸ்ட்ராப்புமே ஹேண்ட்ஸோட ரிஸ்ட்டில் ரொம்ப நீட்டாகவே அலைன் ஆகிருக்கு. மெயினாக அந்த வாட்சை கேஷுவல் யூஸோட மட்டும்தான் பேர் பண்ண முடியும். ஃபார்மல்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக அந்த வாட்ச் நல்லா இருக்காது, ஒரு வியர்ட் லுக் கொடுக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அந்த வாட்ச் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் அண்ட் ஒரு நல்ல சாய்ஸாகவும் இருக்கும். வாட்ச் வந்து 50 மீட்டர் வாட்டர் ஸ்டென்ஸாக இருந்தாலும் வாட்சோட ஸ்ட்ராப் வந்து அந்தளவுக்கு வாட்டர் ஹோல்ட் பண்ணாது. கண்டிப்பாக ஸ்பில் ஆகும்போது ஒரு டார்க் எஃபெக்ட் கொடுக்கும். அந்த ஓவர் டைமில் டியர் ஆகவும் நிறைய சான்சஸ் இருக்குது, ஃபேட் ஆகவும் சான்சஸ் இருக்குது. அதனால் வாட்டர் வந்து ஸ்ட்ராப்பில் ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. வாட்சோட ப்ரைஸிங் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் 700 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். ஏன்னா இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 2600 அந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. பட் ஆஃபர் டைம்ஸில் அண்டர் 700 கூட இந்த வாட்ச் வந்து ப்ளாட் பண்ணுறாங்க. அந்த டைமில் இந்த வாட்சை நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஒரு பெஸ்ட் டீல் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ரேட்டிங்குமே ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது. நிறையா பையர்ஸ் இதை வாங்கிட்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசன் இந்த வாட்சை வாங்கி ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு. வாட்சோட ஃபைனல் கன்க்ளூஷன், ஒரு நல்ல கேஷுவல் வாட்ச் என்ற பட்ஜெட்டில் வாங்கணும்னா, அதுவும் ஃபாஸ்ட் ட்ராக் பிராண்டில் கண்டிப்பாக இந்த வாட்சை செலக்ட் பண்ணலாம். அதுவும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷுவல் வியர் அப்படின்னா இது டெனிம் கலெக்ஷனை வியர் பண்ணலாம். தென் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டெனிம் கிளாத்ஸ், டெனிம் லவராக இருக்கீங்கன்னா இந்த வாட்ச் வந்து ஒரு நல்ல பெர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இதே டெனிம் கலெக்ஷனில் இந்த மாடலில் ஒரு 4 வேரியண்ட் இருந்தாலும் அனலாக் அண்ட் டிஜிட்டல் வேரியண்ட்லேயுமே நிறைய டெனிம் கலெக்ஷன் வேரியண்ட் இருக்குது. அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இது மாதிரி நிறைய வாட்ச் லைட் இன்ஃபர்மேஷன், வாட்ச் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in another video and bye watch freaks.